ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவலை பற்றி பார்க்கலாங்க. தமிழகத்துல பள்ளிகள் திறப்பு எப்பொழுது? அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறிய முக்கியமான தகவல். இது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் பள்ளி கல்வித்துறையில புதிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜிடியோடைய புதிய செலக்ஷன் எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்து பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்க போட இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. இது குறித்தும் இந்த வீடியோல முழுமையா நாம பார்க்க இருக்கோங்க. ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள நாம இப்ப போகலாங்க. ஸோ டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான பணி நியமனம் 2013 டெட் பாஸ் பண்ண நபர்களுக்கு முதல் கட்டமா பணி நியமனத்தை போடலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் ஆசிரியர் தேர்வு வாரியம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா தற்சமயம் போய் கொண்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பள்ளி திறப்புகள் எப்பொழுது அப்படின்ட்டு அமைச்சர் அப்டேட் கொடுத்திருக்காருங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஸோ ஜூன் மாசம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்துல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல கடந்த 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்ததுங்க. ஸோ குறிப்பிட்ட தேதி அளவுல குறிப்பிட்ட நேரத்துல பள்ளிகள் திறப்பணும். பள்ளிகள் திறப்புல எந்த விதமான மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் கோடை வெப்பம் காரணமான பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியான நிலையில இந்த தமிழகத்துல தற்பொழுது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியாயிட்டு சென்னையில நுங்கம்பாக்கத்துல பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டாரு. இதற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் அடிப்படையில் ஆதார்ல பிறப்பு தேதி மாற்றம், இதுக்கு ஒரு நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ பிறப்பு சான்று பள்ளி சான்று அடிப்படையில் ஆதார்ல நீங்க பிறந்த தேதிகளை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிறப்பு சான்றிதழ் பள்ளி ஸ்கூலோடைய சர்டிபிகேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆதார்லயே போயிட்டு நீங்க டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீதிமன்ற உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்டிடி எக்ஸாம் உடைய இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தை குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. குறிப்பா செகண்ட் செலக்ஷன் எப்போ வரும், அதே மாதிரி வேகன்சி வைத்து சொல்லி தொடர்ந்து எழும்பும் கோரிக்கைகள் அரசு என்ன முடிவெடுக்கும், இது குறித்து முக்கிய தகவல்களை நான் சொல்ல போறேங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் தெளிவா பாத்தீங்க, முதலே 1700 போஸ்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1000 வேகன்சி உயர்த்தப்பட்டு 2700 கொண்டு வராங்க. அப்புறம் 700க்கும் மேற்பட்ட வேகன்சி தற்போது இருக்கிறது. சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி லிஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எக்ஸாம் ரிசல்ட் முடிஞ்சு சிவி கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி கம்ப்ளீட் ஆயிருந்து எக்ஸாம் ரிசல்ட்டை முடிச்சு சிவி போனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் கொடுக்க இருக்காங்க. ஸோ இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இவங்களுக்கான கவுன்சிலிங் அண்ட் அப்பாயின்மெண்ட் நடக்கும். இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒரு 12 வருஷத்துக்கு மேல போடாம இருக்காங்க இந்த இடைநிலை ஆசிரியருக்கான நியமனம் அப்படின்றது. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் போடுறதுனால மீண்டும் பாத்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டு இன்னொரு 1500 வேகன்சிஸ் கூடுதலா கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இது அதே மாதிரி அவர்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆலோசித்து வராங்க. முதலமைச்சரும் சரி நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவர்களும் இது குறித்து ஆலோசனை எடுக்கப்படும் அப்படின்ட்டு அவங்க தரப்புலும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 10,000 வேகன்சிஸாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க. பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான தேர்வு தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தகவல் எதிர்பார்க்கப்படுதுங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நீங்க தயாராக இருந்தா உங்களுடைய அறிவிப்பை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவலை பற்றி பார்க்கலாங்க. தமிழகத்துல பள்ளிகள் திறப்பு எப்பொழுது? அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறிய முக்கியமான தகவல். இது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் பள்ளி கல்வித்துறையில புதிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜிடியோடைய புதிய செலக்ஷன்ஸ் எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்து பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்க போட இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. இது குறித்தும் இந்த வீடியோல முழுமையா நாம பார்க்க இருக்கோங்க. ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள நாம இப்ப போகலாங்க. ஸோ டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான பணி நியமனம் 2013 டெட் பாஸ் பண்ண நபர்களுக்கு முதல் கட்டமா பணி நியமனத்தை போடலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் ஆசிரியர் தேர்வு வாரியம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா தற்சமயம் போய் கொண்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பள்ளி திறப்புகள் எப்பொழுது அப்படின்ட்டு அமைச்சர் அப்டேட் கொடுத்திருக்காருங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஸோ ஜூன் மாசம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்துல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல கடந்த 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்ததுங்க. ஸோ குறிப்பிட்ட தேதி அளவுல குறிப்பிட்ட நேரத்துல பள்ளிகள் திறப்பணும். பள்ளிகள் திறப்புல எந்த விதமான மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் கோடை வெப்பம் காரணமான பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியான நிலையில இந்த தமிழகத்துல தற்பொழுது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியாயிட்டு சென்னையில நுங்கம்பாக்கத்துல பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டாரு. இதற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் அடிப்படையில் ஆதார்ல பிறப்பு தேதி மாற்றம், இதுக்கு ஒரு நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ பிறப்பு சான்று பள்ளி சான்று அடிப்படையில ஆதார்ல நீங்க பிறந்த தேதிகளை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிறப்பு சான்றிதழ் பள்ளி ஸ்கூலோடைய சர்டிபிகேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆதார்லயே போயிட்டு நீங்க டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீதிமன்ற உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்டிடி எக்ஸாம் உடைய இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தை குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. குறிப்பா செகண்ட் செலக்ஷன் எப்போ வரும், அதே மாதிரி வேகன்சி உயர்த்து சொல்லி தொடர்ந்து எழும்பும் கோரிக்கைகள் அரசு என்ன முடிவெடுக்கும், இது குறித்து முக்கிய தகவல்களை நான் சொல்ல போறேங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் தெளிவா பாத்தீங்க, முதலே 1700 போஸ்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1000 வேகன்சி உயர்த்தப்பட்டு 2700 கொண்டு வராங்க. அப்புறம் 700க்கும் மேற்பட்ட வேகன்சி தற்போது இருக்கிறது. சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி லிஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எக்ஸாம் ரிசல்ட் முடிஞ்சு சிவி கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி கம்ப்ளீட் ஆயிருந்து எக்ஸாம் ரிசல்ட்டை முடிச்சு சிவி போனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் விரைவில் கொடுக்க இருக்காங்க. ஸோ இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இவங்களுக்கான கவுன்சிலிங் அண்ட் அப்பாயின்மெண்ட் நடக்கும். இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒரு 12 வருஷத்துக்கு மேல போடாம இருக்காங்க இந்த இடைநிலை ஆசிரியருக்கான நியமனம் அப்படின்றது. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் போடுறதுனால மீண்டும் பாத்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டு இன்னொரு 1500 வேகன்சிஸ் கூடுதலா கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இது அதே மாதிரி அவர்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆலோசித்து வராங்க. முதலமைச்சரும் சரி நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவர்களும் இது குறித்து ஆலோசனை எடுக்கப்படும் அப்படின்ட்டு அவங்க தரப்புலும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 10,000 வேகன்சிஸாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க. பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு உண்டான தேர்வு தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தகவல் எதிர்பார்க்கப்படுதுங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நீங்க தயாராக இருந்தா உங்களுடைய அறிவிப்பை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.